உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஏழைகள் பயன்பெறக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை முடக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக திமுக எம்பி வில்சன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், FCRA சட்டம் மூலம் சிறுபான்மையினர் நிறுவனங்களை அபகரிக்க மோடி அரசு முயற்சிப்பதாகவும், இதன் மூலம் கிறிஸ்தவ அமைப்பினர் நடத்தும் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகளை எவ்வித காரணமும் இன்றி மத்திய அரசு முடக்க முடியும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டம் திருத்த சட்டம் என்று சொல்லி ஒன்றிய அரசு லோக்சபாவில் ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாடே கொந்தளிச்சிருக்கு. அந்த பில் பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், சொசைட்டிஸ், இதெல்லாம் என்னென்னா, இவங்களுடைய லைசன்ஸ் ரினியூ பண்ணாமல் விட்டோம்னா, இல்லை லைசன்ஸ் வந்து அந்த தேதிக்குள்ளே அப்ளிகேஷனே போடலைன்னா, இல்லை லைசன்ஸ் வந்து அவங்க ரத்து செய்தால், அந்த நிதி உதவி பெற்று கட்டப்பட்ட கட்டிடங்கள், வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேர்ந்துவிடும். அது கூட கால தாமதமே கிடையாது. அந்த லைசன்ஸ் நீங்கள் வந்து ரினியூ பண்ணலைன்னா, அப்ளிகேஷன் போடலைன்னா, இல்லை ரத்து ஆயிடுச்சுன்னா, உடனே அந்த சொத்துக்கள் ஒன்றிய அரசுக்கு அவங்க டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த திருத்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சிகளை, அரசியல்வாதிகளை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ED அப்படின்னு வச்சு மிரட்டிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக இந்த திருத்த சட்டத்தில் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒருத்தரை உருவாக்கி, இப்போ இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தான் இப்போது இந்த கிறிஸ்துவர்கள் நடத்தும், இல்லைன்னா சமுதாய தொண்டுகள் செய்யும் நிறுவனங்கள், பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா மிஷனரிஸ், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் கூட இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் கிறிஸ்துவ பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், எது வேணா எடுத்துக்கங்க. இப்போ இனிமேல்ட்டு எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவங்க வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும். இன்னைய தேதியில் லைசன்ஸ் இல்லாததுனால 50 வருடத்திற்கு முன்பு சொத்துக்கள் வாங்கி அதை வந்து டெவலப் பண்ணி, இல்லை ஹாஸ்பிட்டலை கட்டி, இல்லை கல்வி அங்கே வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு, பள்ளிகள் நடத்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. உடனடியாக அந்த சொத்து அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இது வந்து ஒரு கொடூரமான சட்டம், கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. துப்பாக்கி முனையில் வீட்டுக்குள்ளே வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி தான் கொள்ளடிச்சிட்டு போகிற எந்த அளவில் இருக்குமோ அதே போல் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இன்று வந்து தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்துவ, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், ஆர்ஃபனேஜஸ், அதே போல் அந்த சைல்டு வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேரும்படியாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள்.